विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम् नैवम् अग्नेः उष्णप्रकाशवत् तव स्थितिमत्वस्य विवक्षितत्वात् प्रदर्शितस्य दृष्टान्तः प्रदीपप्रकाशयोः इति சொல்லும் பொழுது ஒரு சேதனனுக்கு இன்னொரு சேதனுக்கு இன்னொரு சேதனம் சகாயப்படுவது இல்லை அப்படின்னு சொல்றோம். அப்படி பெரிய லோகத்துல ஒரு சுவாமி இருக்கார், அவருக்கு வேலைக்காரன் வேலை செய்யறான்னு இவனும் சேதனம் அவரும் சேதனம். சேதனுக்கு இன்னொரு சேதனோட ஒரு செயல் ஒரு காரியம் இல்ல. ஒரு தீபம் இன்னொரு தீபத்தை எதிர்பார்க்கிறது இல்லையோ அதே போல ஒரு சேதனம் இன்னொருடைய சேதனுடைய தயவை எதிர்பார்க்கிறது இல்லையே அப்படின்னு கிருஷ்ணன் சொன்னார். அதுக்கு சொல்றார், அப்படி இல்லப்பா, நான் சிதிமத்துவேசி சுவாமி குரு தனியேசி வெறும் சைத்தன்யம் சைத்தன்யமா இருந்தாலும் உலகத்துல இப்படி கண்டிருக்கோம். எப்படி ஒருத்தருக்கு சகாயம் பண்றது கண்டிருக்கோமோ ஒருத்தருடைய நிறைவேற்றத்துக்கு வேண்டியதில்லையே நீங்க சொல்றீங்க, இது சரியாப்படலையேன்னு கேட்கிறேன். சுவாமி சுவாமினோ அந்யோன்யார்த்தம் திருஷ்டம் நல்ல சந்தேகம், நல்ல சந்தேகம். ரெண்டு தீபத்துக்கு ஒரு தீபத்துக்கு இன்னொரு தீபத்தினுடைய தயவு வேண்டியதில்லை. ரெண்டு பக்கம் ரெண்டு டியூப்லைட் இருக்கா, ஒரு டியூப்லைட் ஆஃப் ஆயிட்டாலும் இன்னொரு டியூப்லைட்டு வீட்டை முழுக்க ரூம் முழுக்க ஒழிக்கிறதே இல்லையா? அதே மாதிரி இன்னொன்னு இருந்தாதான் ஒழிக்க அதனுடைய சகாயம் இல்லைன்னு நான் சும்மா இருக்கேன்னு சொல்றதா இல்லை. அதனால ஒருத்தருக்கு இன்னொருத்தர் தயவு வேண்டியதில்லை, சமான ஜாதியமான பதார்த்தங்கள் அப்படின்னு நீங்க சொன்னாலும் அப்படி லோகத்துல இல்லையே. ஒரு மனுஷன் ஒரு மனுஷனை சகாயம் பண்றத பார்த்திருக்கமே, சுவாமிக்கு வேலைக்காரன் சகாயம் பண்றாங்கன்னு கேட்டிருப்பாங்க. சைத்தன்யமா இருக்கிறது சமமாக இருந்த போதிலும் சுவாமினோ ஒருத்தன் விருத்தன் ஒருத்தன் சுவாமி ரெண்டு பேருக்கும் அந்யோன்ய தத்துவம், இவருடைய தயவு அவருக்கு அவருடைய தயவு இருக்க வேண்டியிருக்கு. கிறிஸ்தன் வேலை செஞ்சாதான் சுவாமிக்கு காரியமாகும். சுவாமிக்கு கிறிஸ்தனுடைய தயவு வேண்டியிருக்கு, கிறிஸ்தனுக்கும் சுவாமி தயவு வேண்டியிருக்கு. ஏன்னா அவன் கூலி கொடுக்காதுந்தாலும் இவன் பண்ணிட்டு இருக்கான். ஒன் டிபெண்ட்ஸ் ஆன் தி அதர் அங்கிறது தெரியறது. அது குரு சொல்றார். அப்பா நான் ஒண்ணு சொல்றா நீ இன்னொன்னு புரிஞ்சுட்டா நைவம் அக்னேகே உஷ்ண பிரகாசவது தவ ஸ்திதிமத்வஸ்ய விவக்ஷிதத்வாத். நான் சைத்தன்யம்னு சொல்றது எப்படி தெரியுமா, அக்னிக்கு எப்படி உஷ்ணம் சுவாவமா இருக்கோ ஒளிச்சல் சுவாவமா இருக்கோ அப்படி சொல்லியிருக்கேன். அப்படின்னா அது சுவாவ சித்தமான குணங்கள், இன்னொன்னு தயவே வேண்டியதில்லை. நீ என்ன நினைச்சிருக்க, ஒரு சைத்தன்யம் இன்னொரு சைத்தனுக்கு சகாயம் பண்றது நாம நல்லா ஓடி கவனிச்சு பார்த்தா ஒரு சைத்தன்யம் இன்னொரு சைத்தன்யம் சகாயம் பண்ணல. இவருடைய ஸ்தூல சரீரம் அவனுக்கு சகாயம் பண்றது, வேலைக்காரனுடைய ஸ்தூல சரீரம் அல்லது மனசு புத்தி இதுதான் இன்னொருத்தருக்கு சகாயம் பண்றது. கூலி வேலை செய்தா அவனுடைய பிசிக்கல் பவர் தான் இன்னொரு சேதனுக்கு உபயோகப்படும். ஏன்னா இது செய்ய முடியல ஆசைப்படுத்த அவனை செய்யறான். இப்ப அந்த சைத்தன்யமா இந்த சைத்தன்யம் ஹெல்ப் பண்ணிருக்க இல்ல, எது பண்ணிருக்க அவருக்கு இவருடைய சாரீரிக பலம் உபயோகப்படுது. அதே மாதிரி உத்தியோகத்துல போல இப்ப சுவாமி இருக்க பெரிய பெரிய ஆபீசர்லாம் வேலை செய்யலாம்,
அவன் என்ன பிசிக்கலா பண்ணலையேன்னு கேட்க மாட்டாங்க. அவருடைய மனசு, அவருடைய புத்தி ஒரு வேலை பண்றது. ஆனா நல்லது என்பது அவருடைய புத்தியினால அவர் சில காரியங்களை பண்ணிட்டு இருக்கார். அது ஒரு காயமற்றம். அவருக்கு மந்திரி இருக்கார். மந்திரி பிசிக்கலா ஒண்ணும் பண்ணல, ஆனா அவர் அட்வைஸ் பண்றார். அதனால இவர் முன்னுக்கு வர்றார். இந்த சைத்தன்யத்துக்கு எது ஹெல்ப் பண்றது? அந்த சைத்தன்யமே ஹெல்ப் பண்ணவே இல்லை. இன்னைக்கும் ஒண்ணு இந்த கிராஸ் பாடி ஸ்தூல சரீரம் ஹெல்ப் பண்றது, மனசு ஹெல்ப் பண்றது, புத்தி ஹெல்ப் பண்றது. நீங்க எப்படி எந்த அபிப்பிராயத்திற்கு சரீரமும் மனசும் ஆத்மாவும் எல்லாத்தையும் கலந்து கட்டி ஒன்னாக நீங்க சைத்தன்யம் சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் வித்தியாசம். நைவமும் அக்னியே உஷ்ண பிரகாசம், நெருப்புக்கு உஷ்ணமும் பிரகாசமும் எப்படி சுவாபாவிக தர்மமும் அப்படி சிதிமத்த விவர்த்திதா பிரதர்சித திருஷ்டாந்த பிரதீப பிரகாசையோ. தீபத்துக்கும் அந்த ஒளிக்கும் ஒரு திருஷ்டாந்தம் இருக்கணும். தீபம் ஒளி வெவ்வேறையா ஒண்ணா. தீபத்தினுடைய அந்த ஒளிகளானது தீபத்திலிருந்து வெளியில வருது. அந்த தீபங்கிற திரவியம் தான். சத்திரம் சதி பிரபுத்தியாரூடமேன சர்வம் உபலபத்து. நீங்க பாருங்க, சப்தத்தை பார்க்கிறோம் அல்லது உருவத்தை பார்க்கிறோம். சப்தமோ உருவமோ உங்களுக்கு வெளியில இருக்கிறது உங்களை ஒண்ணும் பண்ணல. உருவம் இருக்கு, அது பார்க்க தெரியும். எப்பொழுது தாங்கள் உருவத்தை பார்க்கிறீங்களோ அல்லது ஒரு சப்தத்தை கேட்கிறீங்களோ அப்போதுதான் அந்த சப்தம் உங்க இடத்துல வேலை செய்ய தொடங்குது. நல்ல கவனிச்சு பார்க்கணும். வெளியில இருக்கக்கூடியது அந்த உருவம் ஒன்னும் உங்களை பண்ணல, அது பார்த்துட்டு அது இருக்கு, நீங்க பார்த்து நீங்க இருக்கு. ஆனா எப்பொழுது தாங்கள் உருவத்தை பார்க்கிறீங்களோ ஒரு சத்தத்தை கேட்கிறீங்களோ அப்போது என்ன அந்த சத்தமானது உங்கள்கிட்ட வேலை செய்ய தொடங்கு. அப்ப வஸ்துதா என்ன பண்றது? உங்களுக்கு பிரபுத்தி ஆரூடமேன அவர்களுடைய புத்தியில ஏறியதான எல்லா பொருளும் தாங்கள் பார்க்கிறேன். அது இது கொடம்புன்னு தெரிஞ்சவங்க ஓஹோ இது கொடம்புன்னு பார்க்கிறேன். ஒவ்வொரு பொருளையும் தாங்கள் பார்க்கிறதோ கேட்கிறதோ இதெல்லாம் உங்களுடைய புத்தி சம்பந்தம் வந்த பிறகுதான் ஏற்படுகிறது. அக்னி உஷ்ண பிரகாச துல்லியேன கூட்டஸ்த வேதன்யஸ்வரூபேனா. நீங்க எல்லாம் பார்க்கறது யார் பார்க்கிற? கண்ணு பார்க்கறது சொல்லப்படுது. அதனால் ஜீவன் பார்க்கிறான். காதால் நான் அறிகிறேன், மூக்கால் நான் வாசனையை அறிகிறேன். கண்ணு காது மூக்கு மாட்டார். அது எது கருவிக்கம். சமையல் பண்றதுக்கு பாத்திரம் சமைக்கிறது சொல்றீங்களா? இல்ல, பாத்திரம் ஒரு கருவி. அதே போலயே மற்ற பதார்த்தங்கள் கருவிகள் தான். ஆனா எது கரண்டி சமைக்கிறதுன்றா? கரண்டி கருவி. ஆனா எது ஆக்சுவலா சமைக்கிறது அப்படின்னா உள்ள இருக்கக்கூடியதான அன்னமானது இந்த நெருப்புனால மாறுகிறது. அது நல்லா கவனிக்கணும். அதே மாதிரிதான் அக்னி உஷ்ண பிரகாச துல்லியன நெருப்புடைய உஷ்ணமானது எப்படி பண்றதோ அதே மாதிரியே இந்த கூட்டஸ்தமான நித்திய சைத்தன்ய ஸ்வரூபம் உள்ளூர அகலாமல் அழியாமல் குழந்தையிலிருந்து கலைந்து இருக்கு. நான் நான் என்று எல்லாம் பார்க்கிறது. அதனாலதான் எல்லாம் நடக்கிறது. கண்ணோ காதோ அல்லது ஸ்தூல சரீரமோ அது வெறும் நிமித்த மாத்திரம் கருவிய எதுக்கையும் ஆத்மனா சர்வதானி வேஷமுபதத்தி. இப்படி எனக்கான ஆத்மா எப்பொழுதும் நிர்விசேஷமாக இருக்கு. ஒரு மாறுதல் இல்லாம ஒழித்துக் கொண்டிருக்கு. இங்க தீபம் இருக்கு, தீபம் மாறவே இல்லை. இங்க எந்த கிளாஸ் நடந்தாலும் எல்லோருக்கும் ஒளி கொடுக்கணும். வேதாந்த கிளாஸ் நடந்தாலும் யோகா கிளாஸ் நடந்தாலும் வேற ஏதாவது கச்சேரி நடந்தாலும் இந்த தீபமான இல்லை இல்லை வேதாந்தத்துக்கு தான் போட்டது. கச்சேரின்னு ஆப்பாயிடுன்னு சொல்றதா இல்லைன்னா அதே மாதிரிதான் உள்ளூர் இருக்கிற சைத்தன்யம் நீங்க நல்ல விஷயத்தை பார்த்தாலும் சரிக்கும், வேற கோரமான விஷயங்களை பார்த்தாலும் சரிக்கும். ஆனந்தமான சங்கீதத்தை கேட்டாலும் கேட்டாலும் நடக்கணும். இந்த சாதாரண யாரோ 2 பேரும் சண்டை போடணும்னா துர்பாகியம் சொன்னா அது கேட்டாலும் இந்த உள்ள இருக்கிறாங்க நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சுத்தா பண்ணுறதோ இல்ல பார்த்தீங்களா? அப்படின்னு இவைகள்லாம் எங்க என்ன நடக்கிறது? உள்ள இருக்கிற கூட்டத்தை சைத்தன்யத்தை நான் தான் நடக்கிறது. அதனால
ஆத்மா சர்வதா நிர்விசேஷம் உபதத்துக்கு கிமத்து அப்படி சொல்லுவேனால் நீங்க சுசுப்தே விஸ்ரம்ய விஸ்ரம்ய ஜாகிரத்வப்னயோகோ துக்கம் அனுபவாமி அப்படின்னு சொல்லி மனிதன் தூக்கத்துல ரெஸ்ட் எடுத்து அப்பப்ப மறுபடியும் முடிச்சுட்டு சுகத்தை அனுபவிக்கிறான் துக்கத்தை அனுபவிக்கிறான். நீங்க தானே சொல்லு இது அப்படி சொல்லியிருக்கேன். இங்க ஆத்மாவில ஒண்ணும் இல்ல கூட்டமா இருக்கு மாறுதல் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறது கஷ்டமா இருக்கு. அதை எப்படி கேட்கலாம் பாருங்க. நமக்கு வர சந்தேகம் தான் வேதாந்தங்கள்னா ஆத்மாவை கூட்டஸ்தம் ஆத்மா மாறாதவர் ஒரே மாதிரி உள்ளவர் சரீரம் தான் மாறுகிறது மனசு மாறுகிறது. சின்ன வயசுல ஒரு மாதிரி சரீரம் வயசான போற சரீரம் ரொம்ப டயத்துல நம்ம அதே சரீரம் தான். ஆனா அதுக்கு பலம் இல்லாம போயிடுச்சு. இப்படி கவலைகள்லாம் பக்கத்து இருக்கும். அதே மாதிரி மனசும் ஒரு மாதிரி படிக்கிறதுக்கு முன்னால ஒரு மாதிரி படித்த பிறகு ஒரு மாதிரி வாழ்க்கையில அனுபவம் வந்த பிறகு மனசு ஒரு மாதிரி. சின்ன குழந்தையாவது அதை காரணம் டக்குன்னு பண்ணிவிடலாம். நீங்க பண்றது என்ன ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணணும்னு சொன்னீங்கன்னா 10 தடவை யோசனை பண்றேன். 1000 ரூபாய் செலவு பண்ண வேண்டியதானே இல்ல 10 தடவை யோசனை பண்றேன். அது சின்ன வயசுல இருக்கும் பொழுது அவருக்கு 10,000 தான் இருக்கு. இதனால 1000 ரூபாய் சரிங்களாம். அது வெள்ளப்ப பார்த்துக்கிறேங்க. அந்த மனசுல அனுபவம் வர வர அந்த மனசு அதுல நல்ல யோசனை பண்ண தொடங்குது. வேலை செய்யணும்னா அந்த உள்ள இருக்கிற ஆத்மான்னு ஒரு தடவை சொல்லு. ஆனா இப்ப என்ன ஆத்மா தூக்கமா இருக்கு இவைகள் தான் பண்றதுங்கிறதுல தூக்கத்துல தூங்கி எழுந்து தூங்கி அங்கங்க ரத்தம் எடுத்துட்டு காலம் எல்லா துன்பத்தையும் அனுபவிக்கிறேனே சொல்லல என்றால் சுவாவம். இப்படி ராத்திரியா நான் தூங்குறப்ப ஒரு கவலை இல்லாம முடிச்சுட்டு எல்லா கவலையும் பண்றதுக்காக சுவாவமா ஐநூத்திகா இல்ல இந்த சபாவம் இல்லைன்னா எதனால வந்திருக்கு. இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா நான் யாரை கூறுகிறேனோ உள்ள ஏதோ ஒரு தத்துவம் இருக்கு. நான் எனப்பட்ட தத்துவம். இந்த தத்துவமானது எல்லாவற்றையும் அறிந்து எல்லா செயல்களையும் செய்யறதா இல்ல பெருமனை பார்த்துட்டு இருக்கான். சில பெண்கள் அப்படி ஆகலாம். ராஜா இருக்க அவர் ஒரு வேலையும் செய்ய மாட்டார். ஆனால் அவர் இருந்த போதும் எல்லா காரியமும் ஆகும். அவருமே இருந்த போதும் அதான் வேலை செய்வார். சரியா பண்ணலைன்னா ராஜா தண்டனை கொடுத்துருவாரோன்னு ஒரு பயம் கருத்துதான் எல்லா வேலையும் செய்யலாம். சிறு செஞ்சுன்னா ராஜா நீ இது பண்ணு அப்படின்னு தூண்டலாம். இங்க உள்ள இருக்கிற ஆத்மா தூண்டுகிறதா இல்ல அது வெறுமனே இருக்கும் பொழுதே எல்லா காரியமும் பண்றதா இதுதான் சுபாவம். சுபாவம்னா நேச்சர். நிமித்தம்னா ஒரு நிமித்தத்தினால ஏற்பட்டது. ஒரு நிமித்தம் ஏதோ ஒரு காரியம் அதனால ஏற்பட்டது அப்படின்னு அபகதா சிம்பானா. இப்படி இந்த சந்தேகத்துல உனக்கு ஏதாவது போட்டா இல்லையா சந்தேகம் போட்டா இல்லையா முன்னாடி சொன்னது சிஷ்யன் சொல்றார் அபகதா தற்பிரசாதாத் வியாமோகா கிந்து மம கூடஸ்தாதாயாம் சம்சயா. இதனால கண்டு பார்க்கறது கால் நடக்கிறது அப்படிங்கிற போதெல்லாம் நான் சொல்லிட்டு இருக்கேன். முன்னால என்ன கண்டு நான் பார்த்தா நான் பார்த்தேன் கால் நடந்தா நான் நடந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப கிளியரா வித்தியாசம் எந்த செயல் செய்தாலும் அந்த செயலானது அந்தந்த கருவிகளால் நடக்கிறது. ஆத்மா ஒண்ணும் பண்ணல ஆனா கருவிகளால் செயல் நடக்கிறது. கார்ல உட்கார்ந்து நீங்க போயிட்டு ஓடுறது கார் நீங்க இல்ல ஓட்டுறது யாருன்னா ஐயாரு அது கேட்கறதா இருக்கலாம். ஆனா செயல் எங்க இருக்கு ஜனத்துலதான் செயல் இருக்கும். எப்பொழுதும் கவனிச்சுக்கணும் செயலெல்லாம் ஜனத்துல இருக்கும். ஆத்மாவில செயல் இருக்காது. கார்லதான் செயல் இருக்கிறதே தவிர உள்ள உட்கார்ந்தவரிடத்துல செயல் இருக்காது. அது அப்படிதான். கைத்தறியத்துல செயலே இருக்க முடியாது. இது வரைக்கும் தெரிஞ்சிருக்கேன். ஆனா உள்ள இருக்காரு பார்த்தோம்னா அவரு ஏதாவது செயலாளா இது அங்கதான் டவுட் இருக்கு. செயல் சரீரத்துல ஏற்படுறது அதுல சந்தேகம் இல்லை. ஆனா உள்ள இருக்கிறவர் சரீரத்தை தோன்றாரா அவர் கேள்வியில் இருக்காரு. ராஜா வெறுமனை இருந்தாலே அந்த அத்தனை வேலைகள் நடக்கிறது. சில பேர்ல ராஜாவே தோன்றார் இந்த வேலையை நீ பண்ணுன்னு. எப்படி இந்த ரெண்டு எதிர்ப்பு அங்கதான் எனக்கு டவுட் தான். இன்று மம கூட்டஸ்தாயாம் சம்சயா கடம். ஏன் இப்படி சந்தேகம் வருது? எப்போதுமே சந்தேகம்னு சொன்னா
அது என்ன பண்ணோம்னா 2% சொல்லணும். இதுவா இருக்கு அதுவா இருக்கா அப்பதானே சந்தேகம் வரும். சந்தேகம்னு சொன்னா ஏதோ ஒண்ணுதான் இருந்தானே சந்தேகமே விடாது. இப்படியும் இருக்கலாம் சார், அப்படியும் இருக்கலாம் சார். அது தூரத்தை எட்டு ஏதோ தெரியல. அது மனுஷனே இந்த தூணா 2% சொன்னாதான் உங்களுக்கு சந்தேகம் சொல்லலாம். ஒண்ணு சொன்னீங்கன்னா சந்தேகம்னு அர்த்தம் இல்லை. ஆகையா 2% சொன்னாலே சந்தேகம். மற்ற கூட்டஸ்தமா ஆத்மா இருக்கான்னு சொன்னா ஆத்மா கூட்டஸ்தமா அசையாம இருக்குன்னு ஒரு பட்சம், அது ஒரு பட்சம். என்ன சந்தேகம் கிடைச்ச எப்படி சந்தேகம் வந்தது? சந்தேகம் வந்ததுன்னா எது சந்தேகம் என்னன்னு சொல்லணும். இப்ப நமக்கு ஆத்மாவோட சந்தேகம் சொல்றேன். ஏன் சந்தேகம் வந்ததுன்னா கிருஷ்ணன் தான் பாருங்க. சப்தம், ஸ்பர்சம், ரூபம், ரசம், கந்தம், இந்த 5 இருக்கு. இது மனுஷனை தூண்டுறது. ஒரு உருவத்தை நீங்க பார்த்ததுன்னு உங்களுடைய மனசுல ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு. இது நல்லா இருக்கு, இது நம்ம வாங்கிட்டா நல்லா இருக்கும், நம்மகிட்ட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இல்ல அது ஏதோ ஒரு மாதிரி இருக்குதா, இது விட்டுடுங்க அப்படி மறுபடியும் உங்களை பார்க்க மாட்டேங்க. ரோட்ல பாக்குறேன், பார்த்துட்டு கண்ணு இருக்க மாட்டேங்குது. அது உங்களை அட்ராக்ட் பண்ணல, அது விட்டுடு. பொருளானது பொருளாக இருக்கும்போது உங்களை ஒன்றும் பண்ணல. அந்த பொருளை நீங்க பார்த்த பிறகு அப்பதான் உங்க மனசுல ஏதோ ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு. சப்தஸ்பர்ச ரூபரசகங்கள் எல்லாமே வெளியில இருக்கும் பொழுது அது ஒன்னும் ஸ்வதா ஒன்னும் பண்ணலை. சப்தாதீனம் சதஸ்தித்யம் நாஸ்தி. நல்ல கவனிக்கிறது. பக்கத்துல ஏதோ சட்டம் நடக்கிறது, நீங்க அதை பத்தி கவலைப்படுறீங்களா? அதாவது உரத்த டிவி வச்சிருக்கா, நீங்க என்ன பண்றது? அதை பத்தி நினைக்கவே இல்லை. நீங்க பார்த்து உங்க டிவி வச்சு பாக்குறது. அந்த சட்டம் நம்ம காதல கேட்டாலும் அதை கவனிக்காம உங்க சட்டத்தை தான் நீங்க பாக்குறது. சட்டமானது அப்படி இருந்தா ஒண்ணும் உங்களை பண்ணவே இல்லை. ரோட்ல ஊர்வலம் போறது நீங்க கண்ணெடுத்து கூட பார்க்கல சார், ஏதோ புத்தகம் படிக்கின்றது. உருவம் நீங்க இருக்குங்கிறதுக்காக நீங்க ஏதாவது மாறி இருக்கீங்களா? இல்ல. ஏன்னா உமக்கு அதோட வேலை இல்லை. அதனால ஊர்வலம் போனா போட்டணும். எத்தனையோ கல்யாணம் ஊர்வலம் போறது போனா போட்டோன்னு விட்டுருக்கேன், பார்க்கவே இல்லை. ஊர்வலம் சட்டம் வந்ததுன்னு ஓடி போய் இந்த ரோட்ல நின்று குளிக்கிறதா அதை பார்த்துட்டு வர. இப்படி இருக்கா அப்படி இருக்கா, அதனால கவனிச்சேன். சில பேரை பண்ணிருக்கேன், சில பேரை பண்ணிருக்கான். உருவமானது பணித்தல் ஒன்றும் பண்ணல. அத்துடன் தாங்கள் சேர்ந்த பிறகு உங்களிடத்துல மாறுதல் உண்டாகும். கொஞ்சம் மாறுதலை உண்டு பண்றதுன்னு பொருள் இல்லை. மாறுதலை உண்டு பண்ணினது அப்பொருள் உங்களுக்கு ஏற்பட்டதான ஒரு சந்தோஷம். அதான் சப்தாதீனம் சதஸ்தித்யம் நாஸ்தி அசேதனத்வம். சப்தாத்யாகார பிரத்யய உற்பத்தியஸ்து. ஒரு பொருளோ அந்தந்த சத்தம், ரூபம், ரசம், கந்தம் இவைகள் நீங்கள் அறிந்ததனால அதை அறிந்த பிறகு உங்களுக்கு அதுல ஒரு மாறுதல் உண்டா. நல்ல வாசனை வந்தது பக்கத்தாத்துல. அப்ப நாமும் போய் அதை வாங்கினா நல்லா இருக்குமே, இது உட்கொள்ளலாமே அப்படிங்கிற அப்புறம் வருது. முதல்ல அதை பத்தி நினைக்கவே இல்லை. அதாவது ஏதோ சொன்னது சரி நானும் வாங்கலாம். இது என்னத்தை அதை அறிவியல பதிலும் தான் நம்ம சொன்னோம் தெரியல. அதை அறிந்த பிறகு நமக்கு அதுல ஒரு ஆசையானது உண்டாக்குது. அதான் சதாத்யாகார பிரத்யய உற்பத்தேஷு. அந்த அறிவு வந்த பிறகு தேசாம் பிரத்யானாம் இதரேதர வியாபிருத்த விசேஷனானாம். அந்த அறிவுகள்லாம் ஒன்னோட வெவ்வேறையா இருக்கும். கண்ணால பார்த்தது ஒண்ணு, காதால கேட்பது ஒண்ணு. நேற்றையாக ஒருத்தர் வந்தார், சார் அந்த பொருள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க பார்த்தீங்கன்னா நிச்சயமா அதை பிடிச்சி உங்களுக்கு இப்படின்னு 1/2 மணி நேரம் சொன்ன பார்ப்போம். அந்த காலையில யாரோ ஒருத்தர் வந்து அந்த பொருளை காமிச்சேன். இப்போ ஆமா சார், நான் இவருக்கு நேற்று அவர்கிட்ட சொன்ன சொல்றேன் அப்படின்னு இதை பார்த்தேன். சரி இருக்க சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ஏன்னா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் நினைச்சார். ஆனா இவர் அதை பார்த்த பிறகு அதை பிடிக்கும். இவரு சொன்ன இருக்கோ இல்லையா? ஆகையால் காதால கேட்ட விஷயம் வேறு, கண்ணால பார்த்ததுனால வந்த விஷயம் அதுவே
காதால கேட்க அப்பொருளே காதால கேட்கும் போது வரக்கூடியதான நிலை ஒன்று, கண்ணால பார்த்த பிறகு வந்த நிலை ஒன்று. அதான் சொல்ல பாருங்க, கத்தியானாம் இதரேதர வியாவிருத்த விசேஷனானாம் நீல பீகாத்யாதாரவதாம் அது பதம்பவாத் கை நீட்டது. அது ஒண்ணும் தனியே நிக்கல. அதுக்கு எப்ப மதிப்பு வருது, நீங்க அதை பார்த்து அது கௌரவம் கொடுக்குறது. பொருள் அங்க எப்படி கொண்டு போட்டிருக்கோம் சோசியத்துல, அது அது எதுவுமே பண்ணல, என்ன பாருன்னு அது சொல்லல. இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு பாக்குறபடியே தேவைன்னு அது இருக்கு, நீங்களும் இருக்கிறது ஒண்ணும் இல்லை. ஆனா எப்ப நீங்க பார்த்தீங்களோ சில பேருக்கு மனசுல அதை பிடிச்சிக்கிறது. இப்ப என்ன பொருள் இவரை பிடிச்சதா, இவன் மனசு இவரை பிடிச்சிருக்கா பிரயோஜனப்படுத்தா. பொருள் பார்க்கறது அங்கே இருக்குது, எல்லாரையும் பிடிச்சிருக்காங்கன்னா பொருள் எல்லாரையும் பிடிக்கலாம். ஆனா சில பேர் அதை பார்த்து மோதிக்கிறா, சில பேர் அதை பார்த்துட்டு சரியில விட்டு விடுறா, சில பேர் அதை பார்த்தப்ப நமக்கு இருந்தா தேவையுங்கிறா. இத்தனை விவகாரங்களும் எதனால வந்திருக்கு? பொருளால இல்லை, அப்பொருளை இவன் பார்த்ததனால் ஏற்பட்டது. அதான் பிரத்யாராம் இதரேதம் வியாவிருத்த விசேஷானாம் நீலபீதாதி ஆகாரவதாம் சதசித்யசம்பவம் தஸ்மாத் சாஸ்திராகார நிமித்தத்துவம் கம்யதே. ஆயாதான் என்ன நினைக்கிறேன், வெறுபொருள் தான் இவனை மாற்றுகிறது. இவன் உள்ள இருக்கக்கூடியதான ஆன்மா வேற விதமாக நினைப்பதற்கும் மாறுவதற்கும் காரணம் வெறுபொருளோட சம்பந்தம். சாஸ்திராத்தியாகார நிமித்தத்துவம் கம்யதே இது பாஸ்தியாகாரவத்தியாகாரத்துவ சித்தி. என்ன பாக்கிறோம், ஆப்ஜெக்ட் வெளியில இருக்கும், உங்க ஆத்மா உள்ள இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் உங்களை ஒண்ணும் பண்ணல. அந்த ஆப்ஜெக்ட நீங்க பார்த்த பிறகு, அந்த ஆப்ஜெக்ட நீங்க எப்ப பார்க்கிறீங்களோ அப்பொழுது உங்களிடத்துல ஒரு மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அதுதான் உங்களுக்கு ஒரு கனெக்ஷன் கொடுக்கும். ஒரே ப்ரோக்ராம்ல டிவியில 50 பேர் காட்டுறேன். சில பேர் அதை பார்த்து ஆஃப் பண்ணி இன்னொரு சேனல் போயிடலாம். ஆனா இதையே வச்சுன்னு நல்லா உருக்கி பார்க்கலாம். அப்ப ப்ரோக்ராமா எது விவகாரம் அது இல்லையா, இவனுக்கு அதுல ஒரு பிடிப்பிருப்பதனால் இவன் அதை பிடிச்சிருக்கான். இவனுக்கு அது இஷ்டமானது. விவகாரம் அவுட்சைட் ஆப்ஜெக்ட்ல இல்ல, உங்க மனசுல இருக்கக்கூடியதான உங்களுக்கு இஷ்டமா இல்லையாங்கிற பொருள் தான் உங்களோட கேட்கணும். பாஸ்தியாகார நிமித்தத்துவம் கம்யதே இது பாஸ்தியாகாரவத்யாகாரத்வ சித்தி. அதனால எதுக்கு பேசுறது, சதா பிரத்யானாம் அப்படி அதே போல எண்ணங்களும் உங்க மனசுல வரக்கூடியதான எண்ணங்களும் அப்பிரத்யாலம்பன வஸ்து பேதானாம். நான் நான் இந்த நான் எங்கே டிஸ்டர்ப் பண்றது, நான் பார்க்கிறேன், நான் கேட்கிறேன், எனக்கு பிடிக்கிறது, இந்த நானுங்கிறது இன்னதேன்னு அறியாமலேயே செஞ்சிருக்காங்க. ஆம்பிரத்திய ஆலம்பன வஸ்து பேதானாம். நீங்க நான் எதை சொல்றேன் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. கண்ணு பார்த்தா நான் பார்க்கிறேன், இப்ப நான் யாருக்கோ அதுதான். காது கேட்டா யார் கேட்டா நான் கேட்டேன், இப்ப காது நான் தானே. நானுங்கள் யோசித்தேன், நானுங்கிறத மனதுதானே. இப்ப நானுங்கிறது கண்ணா காதா மனசா காலா கையா சொல்றது பார்க்கலாம். இத்தனை விஷயத்த நான்கிறேன். ஆம்பிரத்திய ஆலம்பன வஸ்து பேதானம். நான் எனக்கூடியத நான் என்று சொல்கின்றதான பல பொருள்கள், இப்பொருள்கள்லாம் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கு. எது நான் என்று தெரியலை, ஆனா என்ன பண்றது தெரியுமோன்னு நீங்க நல்லா யோசனை பண்ணலாம். எது நான் எனக்கு தெரியல, நீங்க எல்லாத்தையும் நான்கிறேன். கண்ணை பார்த்தா நான் பாக்குறேங்கிறேன், காது கேட்டா நான் கேட்கிறேங்கிறேன், கால் நடந்தா நான் கேட்கிறேன், மனசு யோசனை பண்ண நான் யோசனை பண்றேங்கிறேன். இது நான்கிறது ஏதாவது ஒரு பொருளை சொல்றீங்களா, இல்ல கூட்டத்தை சொல்றீங்களா? சமூக தத்துவா இதெல்லாம் போட்டு ஒரு காசு மூட்டை மாதிரி இந்த மூட்டையில போட்டு இருக்க பகவான் என்னதுனால நானுங்கிறேன். இது நல்லதான். ஏன்னா பாத்திரம் முழுக்க சவுலட்சர்,
எந்த கோவில தொட்டாலும் எல்லோரும் சொல்றதோ இல்லையா? அதே நான் இந்த சரீரத்துல கண்ணு நான் தான், காதல் நான் தான், மூட்டு நான் தான், தோலும் நான் தான், எல்லாம் நான் தான் முழுக்க. ஆனா இதெல்லாம் நான் என்ற ஒரு கூட்டமாக இங்க இருக்கு அப்படின்னா அசைத்தன்யோபத்து. எப்ப கூட்டம்னு சொன்னா கூட்டமான எப்போதுமே இனக்காகாது. சைத்தன்யத்தை ஒன்னா கூட்ட முடியாது. அடிச்சால் எத்தனை பேர் இருக்காருன்னா எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா எந்த விஷயம் சொன்னாலும் அவளுக்கு ஒவ்வொரு எண்ணமா தான் தோணும். லைட் எப்படி வேற இருக்குன்னு கேட்டா ரொம்ப பிரைட்டா இருக்கு சார், இவனையோட நீங்களும் இருக்கணும் சார் அப்படிங்கிறாரு சார். இன்னும் வேண்டாம், இன்னும் பிரகாசமா போகல சார். எதை வார்த்தை நம்ம எல்லாரும் மனுஷன் தான். அது என்னன்னா அவனுடைய எண்ணத்தை சொல்கிறான். ரெண்டு பேருடைய எண்ணம் ஒன்னா இருக்கிறது இல்லை, இருக்கிறதுக்கு வாய்ப்பும் இல்லை. அப்ப ஒரு பொருளாதார வெளியில இருக்க ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னா அதை ஜடமாகத்தான் இருக்கிறதே கூட சைத்தன்யமா இருக்காது. ஆகையால் இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான கூட்டமும் நான் சொல்றதே இல்லை. இந்த நான் யார் என்ன கவனிச்சு பார்த்தேன். மனுஷனே கலைச்சலே தான். எல்லாரும் படிச்சுட்டாங்க, போஸ்ட் கிராஜுவேட், டாக்டரேட் எல்லாம் தான் படிச்சுட்டான். எல்லாருக்கும் இத்தனை வயசாச்சு. சின்ன வயசுல எல்லாம் பார்த்துட்டு இருப்போம். ஒரு சிம்பிளா கேட்கிறேன், நான் சொன்னீங்க இந்த நானுங்கிறது என்னது? ஆனா நான் தான் தூங்கினா என்னத்த பண்ணல, என்ன தூங்கினேன், தூக்கம் என்னன்னு கேட்டேன். சிம்பிளா கண்ணு மூடிக்கிறது அதுவா தூக்கம்? உங்களுக்கு நீங்க மறந்துறது மறக்கிறது மறக்க முடியும். அப்ப தூக்கம்ல என்னன்னு கண்ணு மண்ணு படுத்த கொஞ்ச நேரம் வந்து தூக்கம் வரும். அப்ப உங்களுக்கு தெரியுமா? எனக்கே தெரியல, ஆனா தெரியலன்னு சொல்லல. ஆனா தூங்கினேன்னு சொல்லிடு. அந்த தூங்குறதை நீங்க அனுபவிச்சுதானே சொல்றேன். அது தெரிஞ்சுதான் இருக்கு, தெரிஞ்சுதான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். எப்படியா தூக்கம் வந்தது? சில பேர் மாத்திரை போட்டுன்னா தூக்கம் வரணும், ஒரு மாத்திரை இல்லை 2 மாத்திரை என்னமோ போட்டுன்னா தூக்கம் வரணும். இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப பிசிக்கலா ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுக்க படுத்துனா தூக்கம் தான் வந்துடும். அண்ணா அன்னைக்கு தூக்கமே வரல சார். ஏண்டா ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்து ஏதாவது தூக்கம் வரல, ஒரு ரீசனும் சொல்ல முடியாது. கடைசியில வேதனைக்கிட்டவன்னா ஏதா தூக்கம் வரலன்னா இன்னும் அனுபவிக்க கர்மா இருக்குன்னா இன்னும் மனசுல கவலைப்பட வேண்டிய இருக்கு. இன்னும் அனுபவப்பட வேண்டாம், ஏதோ ஒரு சமாதானம் சொல்லணும். சில விஷயங்களை உங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. இதுக்காக படிக்காதவாறு இல்ல, அனுபவிக்காதவர் இல்ல. ஆனா விவகாரம் நமக்கு நானே நல்லா யோசனை பண்ணி பாருடா, நீ சொல்ல தெரியல. இந்த நான்குடைய சரீரத்துக்குள்ள அப்பப்ப உபயோகப்படுத்திக் கொண்டே இருக்கும். காலம் இருந்து ராத்திரி வரையும் தான் 1000 தரம் நான் சொல்றேன். நான் என்று எதை குறிக்கிறேன்னு தெரியலை. இந்த சரீரம் காட்டு மூட்டை இருக்கும், இதுக்குள்ள ஒவ்வொன்றும் நான் இருக்க. எப்ப கூட்டமா நான் சொல்றேனோ அந்த கூட்டமானது ஜடமா இருக்கணுமே தவிர இனத்தாக்கத்தா இருக்கணுமே தவிர சைத்தன்யமா இருக்காது. அசைத்தன்ய உபபத்தே அசம்பவா. அப்ப என்ன, கண்ணு கணக்காக எதையும் செய்யல, காது கணக்காக இருக்கும். ஜடமான பொருள் எல்லாமே இன்னொருத்தருக்காகத்தான் வேலை செய்யும். அவன் தானுக்காக சுத்தல, தான் யாருக்கு போட்டானோ அவனுக்கு காத்து வரணும்னு சுத்தி இருக்கு. இது ஒண்ணு கவனிக்கணும். உலகத்துல இருக்கிற ஜட பொருள்கள் எதையும் வேலை செய்கிறதே தவிர அனுபவிப்பதில்லை. மனிதனாக இருக்கிறவன் அனுபவிக்கிறானே தவிர வேலை செய்யறதில்லை. போட்டுக்கிறான், எடுத்துக்காரங்கிறான். எவ்வளவு ரொம்ப வேலை செஞ்சுட்டாங்க இல்லையோ அதுக்கு வெற்றி வேணுங்கிறாங்க. ஏசிலாம் போட்டுக்கிறான் தமிழ் எதுக்காக என்ன பண்றாங்க, என்ன நீங்க சொல்லணும். ஆனா அந்த ஏசி மட்டும் தனக்காக ஏதாவது படிக்கிறதோ இல்ல. உலகத்தில் இருக்கக்கூடியதான ஜடப்பொருள்கள் எல்லாமே அது வேலை செய்யும், அனுபவிக்காது. அது யாருக்காக? இன்னொருவருடைய சுகத்துக்கோ துன்பத்துக்காகவோ அது வேலை செய்யும். ஆனா அதுக்கு பிரார்த்தம் இல்லை. செல்ஃபிஷ்னஸ்ங்கிறது ஜடப்பொருளுக்கு இல்லை. ஏதனுக்கு இருக்கு. நான் சொன்னேன் என்னால பாயாது, நான் சொல்லல. நான் என்ன சொன்னேன், ஜடப்பொருளுக்கு தானுங்கிற எண்ணம் இல்லை.
தனக்கென்ற எண்ணம். அதே போலதான் இந்த சரீரமும் ஊக்கமா இருந்தால் இது ஜடம் என்று சொல்லணும். அசம்பவா ஸ்வரூபம் வதிரிக்க கிராக கிராஹ்யத்வேன சித்தி. அதனால தனதே இல்லைன்னா ஜடப்பொருளானது யாருக்காக போட்டிருக்கும்? உங்க ஆத்துல இருக்க ஜடப்பொருள் எல்லாம் இருக்கு. எதற்குன்னு கேட்டு பாருங்க. ஒவ்வொன்றும் கோவிலத்துல ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, அல்லது மிக்சி இருக்கு, கிரைண்டர் இருக்கு, லைட் இருக்கு, ஃபேன் இருக்கு, ஸ்டவ் இருக்கு. ஒவ்வொன்றும் இது யாருக்கு இது யாருக்கு கேட்டு பாருங்க. கடைசியில எல்லாத்து தமிழ்ல இருக்கிற மாமி இருக்கிற நிறைய இது எனக்கு எனக்காக இத்தனையும் பண்ணிருக்கேன். நான் அனைத்தனும் எனக்கு உதவுறதுக்காக இத்தனையும். அப்ப இந்த பொருள்கள் யாருக்கு அவளுக்கு அந்தந்த பொருளுக்கோ இல்ல. அதே போல இந்த சரீரம் யாருக்கு சார் உள்ள உத்தம் இருக்கு அவனுக்கு. அசம்பவாது ஸ்வரூப வதிரிக்க கிராஹக கிராஹ்யத்வேன சித்தி. ஸ்வரூப வதிரிக்க அதை விட வேறான பொருள் இருக்க அவனை நான் சொல்லுங்க. நான் சொல்ற நான் யாரு? கண்ணு நான் இல்ல, காது நான் இல்ல, மூக்கு நான் இல்ல. நான் சொல்லிட்டு இருக்கேன். கண்ணை பார்த்தா நான் பாக்குறேங்கிறேன், காது கேட்டா நான் கேட்கறேன். அந்த நகமே யாரும் இல்ல. இவன் இல்லை சார், வேற இல்லை சார். ஒரு வீட்டுல ஒரு பேச்சுமாரியே இருக்கேன். அவருக்கு ஆட்டுக்காரி இருக்கா. அவர் உள்ள ஏதோ பரிசு இருக்கேன். இந்த அம்மா வந்தா யார் வேணும் அப்படின்னு கேட்டார். அவருடைய பேரை சொல்லி என்ன வேணும்னு தெரியும். அவர் தான் வேணும்னு முதல்ல சொன்னீங்க. அவரை காக்க முடியாது. என்ன வேணும் என்கிட்ட சொல்லும். இப்ப நீர் யாரும் இல்லை, நானும் வந்து ஒண்ணுதாங்க. அதனால போயிட்டீங்கன்னா போயிட்டு வர அப்புறம் வரும். அது மாதிரிதான் உங்க மனசோ புத்தியோ என்ன பண்றது? வெளி உலகத்தோட உங்களுக்கு கான்டாக்ட் வரும்போது நானே இவங்களை அனுப்பி விடுகிறேன். உள்ளூருக்கு ஆத்மாவிட்ட செல்லாம அனுப்புறேன். அதனாலதான் உங்களுக்கு ஆத்மா நான் யாருன்னு தெரியல. நமக்கு மாணவக நான் இருந்த போதிலும் என்னுடைய உண்மை என்னங்கிறது எனக்கு தெரியல. தெரியாத பிறகு நான் என்ன பண்ணிட்டேன்? நான் அந்த நான் சத்திரியன், நான் படித்தவன், நான் ஆண், நான் பெண், நான் பணக்காரன், இப்படி நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர நான் யாருங்கிற ஒரு சைத்தன்யத்தை சொல்லவே இல்லை. நமக்கு வந்ததான விவகாரம் என்னன்னு நம்மளோட இருக்கிறவா எல்லோரும் நமக்கு ஒரு கணக்கையும் இல்லாம பண்ணிடுறான். ஆபீஸ்ல ரொம்ப பெரியவர நம்பர் 1 ஒருத்தர் இருப்பாருங்க, சேர்மனா யாராவது இருக்காரு. அவருக்கு நடக்கிற விஷயம் 90% தெரியவே தெரியாது. எல்லாம் ஜீவனோடு இன்னும் டிஸ்கஸ் பண்றாங்க. எல்லாரும் ரொம்ப கொஞ்சம் கொண்டு வராதிங்க சார். அது வேற அவர் இந்த நம்பர் உங்க தலையில இருக்கிறான், காசு மட்டும் அது வந்தா போட்டும் அப்படின்னு நீங்க சொல்றதும் உண்டு, 2 பக்கத்துலயும் உண்டு. அதே மாதிரிதான் உங்க மனசு என்ன பண்றது? நிறைய விஷயங்களையும் இதே உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காத நல்லது கெட்டது இதே அனுப்பிடுறது. புத்தியும் உங்களுக்கு இப்படி அனுப்பிடுறது. அதனால்தான் நமக்கு என்ன செய்யல, என்னுடைய உண்மையான ஸ்வரூபம் என்னன்னு மறந்துவிட்டு அதான் சொல்றேன். அசம்பகத்வே பற்றி சைத்தன்யாத்மகத்வாது. இந்த ஒண்ணு இருக்கிற நானுங்கிறோம் பார்த்தா ஒரு ஸ்வரூபம், ஒரு சக்தி ஒண்ணு இருக்கு. எப்படி இந்த ஆத்துல இருக்கக்கூடியதான எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் கரண்ட் ஒரு சக்தி இருக்கு. அது இருந்தா தான் அதாவது அது வேலை செய்யாது. சின்னமாகிறதோ, ஹீட்டர் சூடாக்கிறதோ, கிரைண்டர் சுத்துறதோ, அல்லது மிக்சி வரையதோ பண்றதோ அத்தனையும் பண்றதுக்கு அவைகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு சக்தி. அதான் மின் சக்தி. அதே மாதிரி உங்க சரீரத்துக்குள்ள ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு நான் சைத்தன்யம்னு சொல்றேன். சக்தின்னு இருக்கு. அதை பத்தி நம்ம கவனிக்கவே இல்லை. வேதாந்த கிளாஸுக்கு வந்த பிறகுனா ஆமையா அப்படிங்கிறான். இப்போ தெரியாதோ? கவனிக்கல, தெரியாதுன்னு சொல்லப்படாது, கவனிக்கல. இப்ப என்ன தெரியாது? கண்ணு பார்த்தாலோ காது கேட்டாலோ உள்ள அது இருந்தா தான் வேலை. அது இருக்குன்னு நம்ம படுகிறோம். அது இருக்கு சார். மனிதனுக்கு அதை பற்றி யோசனை பண்ண வேண்டியதான தருணம் வரலை.
அதனாலதான் பகவானை பத்தி ரொம்ப பேர் யோஜனை பண்ணல. அந்த சக்தி தான் பகவான். அதை பத்தி அவன் யோஜனை பண்ணல. அவனை நாஸ்திகங்களை வெளியாடணும். அவன் நாஸ்திகம் இல்ல, அவன் அதை பத்தி யோஜனை பண்ணல, படிச்சு இருக்கான். அவனுக்கு எடுக்க லாசிக்கலா எடுக்க சொன்னா பெரிய ஆசிரியர் ஆயிடுவான். இருக்கிற நாஸ்திகால எல்லோருமே அவன் மனசுக்கு புரியுறா போல நீங்க சொல்லிட்டேன்னா நிச்சயமா தெரிஞ்சுப்பான், நம்புவான். இது நம்பிக்கை மட்டும் இல்ல, இப்ப நாட்டுற எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் நடக்கிறதுல 40 வருஷமா நடந்திருக்கா சார். பறந்த முதல் 1 வருஷம் நடக்கலையே தவிர அதுக்கு வந்து 40 வருஷம் நடந்திருக்கான், விடாம நடந்திருக்கான். என்னைக்காவது ஒரு நாள் நடக்காதனால சொல்ல முடியுமா உங்களால? வாசிப்பேன்னு போல சார், காலம் இந்த சமையல் கட்டுக்கும் பாத்ரூமும் போய்தான் இல்லையா. ஒரு நாள் நடக்காதனால நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாழ்க்கையில இல்ல ஏதோ மூச்சுதான் இருக்காம 24 hours காட்டு வீதவும் தூங்குவானா இல்ல, பூச்சும் நடந்திருக்கான். அது இவனுக்கு காலில் ஏதோ அடிப்பட்டது, இல்லை எலும்பு உடைச்சது. ஒரு 2 மாசம் டாக்டர் என்ன பண்ணிட்டார், வீட்டு கட்டிக்கிட்டார். எதுவும் நடக்காதுன்னு சொன்னா நடக்க மாட்டான். குழந்தைகள்லாம் அப்படி இல்லை. அது காலம் ஏதாவது அடிப்பட்டதுன்னா நிறைய நடக்கும். ஒரு 5 நாள் அப்படியே படுத்துட்டு இருக்கோம். கதை இருக்கிற சொல்லி அப்படி படுத்துட்டே காட்டும். 11 நாள் கொஞ்சம் கொஞ்சம் நடந்துவிடும். இல்லைன்னா காற்று இருக்கா போட்டுக்கிட்டான மானு இவங்களுக்கெல்லாம் யாரு வைக்கும் பதியும் மனுஷன் அப்படி கணக்கு கட்ட மாட்டான். காற்று இது பக்கம் அந்த பக்கம் பட்டை போட்டு இல்ல அவன் பார்த்து மாவு கட்டை கட்டி விட்டான். அது எடுக்கிறதுன்னு இவனுக்கு உடம்பு தெரிஞ்சது முடியாது. அப்படி கட்டி விட்டா 6 முழுக்க ஆயிடுச்சு. ஒரு 2 மாசம் ஆச்சு. கட்டுறதுக்கு கட்டு போடுறதுக்கு 500 ரூபாய், கட்டை அடிக்கிறதுக்கு 1000 ரூபாய். இதுக்கு அவர்தான் வாங்கணும்னு நீங்க அப்புறம் வச்சு பிரயோஜனம் பண்ணுறது எல்லாம் நடக்கிறது நெசசிட்டி, அவ்வளவுதான். அது ஒரு நடந்துக்கு ஒரு மெஷினை விட்டு கட் பண்றான். கட் பண்றப்போ அந்த கையில சொல்லி எலும்பு கட் பண்றானோ அவனுக்கு தெரியாத சார். நம்பிக்கை படிச்சிருக்காங்க இருந்தாலும் கொண்டு வரப்பா ஒண்ணு எல்லாம் எடுத்து நீட்டா கிளீன் பண்ணியாச்சு. நடன்னா நடக்க 40 வருஷம் நடந்திருக்கு. இவ்வளவு இருக்கு. ஒரு 2 மாசம் தாங்க நடக்காம இருக்குன்னு சொன்னேன். அந்த 2 மாசத்துல உங்களால முடியல என்ன மறந்து போயிருக்கு. நடக்கவே முடியல. என்ன ஆகுது? அப்படி நமக்குள்ள இருக்கக்கூடியதான நானும் தாங்கல்ல இருந்து மறந்து சொல்றேன். உள்ள ஒரு தைரியம் இருக்கு, உள்ள ஒரு சக்தி இருக்கு, உள்ள ஒரு ஏதோ ஒண்ணு என்ன தூண்டுகிறது எனக்கூடியதான ஒளிய மறந்தேன். அன்னதாதே மூக்கனாக்க இந்த உடல் இதையே கருதினேன். இந்த பண்ணக்கூடியதான செயல்கள் எல்லாம் இவைகளுக்கு இருக்கே தவிர அதுக்குள்ள இருக்கக்கூடியதான அந்த திறமைய மறந்தேன். காலவரையில குளிக்கிறேன், உடம்புக்கெல்லாம் பவுடர் அது இது முடிச்சுக்கிறேன், அதெல்லாம் வாங்குகிறேன். ஏன்னா நான் பார்த்தா இதோடு பார்த்தா இவங்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். உள்ள ஒரு சக்தி இருக்கு, அதுக்கு ஏதாவது பண்ணணும், அதை பத்தி நினைக்கணும். இத யோசனை பண்ணி பாருங்க. நான்ங்கிறது யாரப்பா இந்த நான்? அவர் இருந்தாத்தானே இப்படியும் நடக்கிறது. உள்ள அந்த திறமை இருந்தால் கண்ணை பார்க்கறது, காது கேட்கறது, எல்லாமும் பண்றது. இத பார்த்தீங்கன்னா அது தீர்மானது. கொஞ்சம் யோசனை பண்ணலாம். ஏதோ கண்டன கண்டது காட்டுறது, எது இன்னத்தான் சாப்பிட்டோம்னு சொன்னா அது போராடு குறைச்சி இப்ப என்ன மெட்ராஸ்ல உங்க ஊர் சாப்பாடு சொல்லுங்க. யாரு வேண்டாம்னா விவகாரம் சொன்ன பெரிய உலகங்களை படைக்கிறது எல்லாத்தையும் உள்ள கலந்து பாக்குறோம். சரீரம் மேல அந்த ஊர்ல இருக்கிறவங்க அது பிடிக்கலாம். நம்ம ஊரு சரீரம் இருக்குது, அது பிடிக்குமா பிடிக்காத டவுட். இந்த டவுட் நீங்க பண்றதே இல்லை. எதிர்க்க இருந்தா சாப்பிடுவோம். யாராவது கேட்டா நல்லா இருக்கு, நாட்டுக்கு சுவையா இருக்கு, உள்ள போடும். இது உள்ள ஜீரணமானதுக்கு யாரோ ஒருத்தர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரே இல்லையா? யோஜனை பண்ணுற அவரை பத்தி ஏன் யோஜனை பண்ணல? உமக்கு யோஜனை பண்றதுக்கு சமயம் இல்லை. நமக்கு எதுனா டோட்டல் என்கிராஸ் எக்ஸ்டர்னல் திங் இவருக்கு ஏற்படும்.
அதனால சப்தாதி விஷயங்களை அறிவதனால் இவனுக்கு உள்ள ஒரு எண்ணங்கள் உண்டாய் இதுக்குள்ளேயே இவன் மூழ்கி கொண்டிருக்கானே தவிர இத்தனையும் ஏவுகின்றவனோ இத்தனைக்கு ஒரு சகாயம் பண்ணுகிறவனோ ஒருத்தன் உள்ள இருக்கானே என்று அவன் பார்க்கிறதுக்கு அவனுக்கு சமயம் இல்லை. அகந்தத்து அசங்கதத்து சதி சைத்தன்யாத்மகத்வாது உள்ளூர் இருக்கக்கூடியதான் அந்த சைத்தன்யம். இந்த ரூம்ல தீபம் இருக்கிறத யாரோட ஏதோட ஒட்டுறதா தீபம் இருக்கு, அது பாட்டுக்கு மேல இருக்கு, அது பாட்டுக்கு ஒளியை கொடுக்கறது. நீங்க இருந்தாலும் ஒளியை கொடுக்கறது, நீங்க வீட்டுக்கு போனாலும் ஒளியை கொடுக்கறது, யாரோடையும் சம்பந்தப்படல. நீங்க இல்லாம வேற யாரோ வந்து உட்கார்ந்தாலும் அவளுக்கும் ஒளி கொடுக்கறது. இல்ல இங்க எல்லாத்தையும் கப்பல் போட்டு மூடி விட்டுட்டாலும் அது பாட்டுக்கு அது எழுதிட்டு அதே மாதிரிதான் உள்ள இருக்கிற சைத்தன்யம். அதனாலதான் அவரை பகவான் இருக்கும். அவர் யாரு வேணுமோ அவளை கண்பற்றார், வேண்டாத போல அவளை வையல, அவளை ஒன்றும் பண்ணல. மனிதன் அப்படி இருக்க மாட்டான். வேண்டியவர் நல்லவன், நல்லவன் கெட்டவன், இத்தனை எண்ணங்களும் இவனுக்கு இருக்கு, அவருக்கு இல்லை. எப்பொழுதுமே ஹெல்ப் பண்றதுதான் அவருடைய சமூகம். ஆகையால் அசமூகத்தால் எந்த ஒன்றோடையும் சேவலை சீக்கன்யாத்மகத்தால் கான்சியஸ் நேச்சரா இருக்க பார்த்தோபி எல்லாமும் தனக்கு வேணும், எல்லாத்தையும் பார்க்கணும். அகம் பிரத்யானாம் நான் என்று சொல்லக்கூடியதான நீலதீபாதி ஆகாரானாம் கருப்பா இருக்கேன் கருப்பா இருக்கேன் அவாவாளுக்கு அவாவாளுடைய செய்யும் மனது காக்கா என்ன நினைக்கிறது, நான் அழகாதான் இருக்கேன்னு நினைக்கிறது, அறிவதான் நினைக்கிறதுன்னா அழகா இருக்கேன்னு நினைக்கிறது. அதே போலயே கருப்பா இருக்கிறோம் அழகா இருக்கேன்னு நினைக்கிறான், குண்டா இருக்கிறோம் இப்படிதான் இருக்கிறோம் நினைக்கிறான். இன்னும் நம்ம சொன்ன உண்மையாருதானா அழகுன்னு நினைக்கிறான். என்ன நினைக்கிறது அவனுக்கு அது இஷ்டமா இருக்கு, யாரும் சொல்ல முடியாது. உள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா எதோட ரொம்ப பற்றுதலோட இருக்கோ அதைதான் வசதியும் நினைச்சிடலாம். அலங்காராத்மதானாம் இத்தனை பதார்த்தங்களும் தனித்தனியாக இருந்த போதிலும் அத்தனை பதார்த்தங்களும் என்ன நினைக்கிறது, இது இப்படித்தான் இருக்கிறது, அது தவிர வேறில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணமானது இவனுக்கு வருது. ஆகையால் அந்த உள்ள இருக்கக்கூடியதான சைத்தன்யத்துக்கும் வெளியில் இருக்கக்கூடியதான பொருள்களுக்கும் அதையும் வெளியில் இருக்கக்கூடியதான வெளி பொருள்களுக்கும் என்ன ஒரு சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்படிதான் சொல்றோம். அசம்பதத்தேகதி சைத்தன்யாத்மகத்வார்த்தோபி அகம் பிரத்யானாம் நீலபீதாத்யாகாராணாம் உபலப்தா இது ஈஸ்வர பொருளையும் பார்க்கிறார் கவனிக்கிறார் என்று வித்தியுவானேவ பூகத்தா இது சம்சயம். இப்ப எனக்கு என்ன டவுட்னா, இந்த உள்ளூரை யாரோ ஆத்மான்னு சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா அவரிடத்துல மாறுதல் இருக்குத்தார் அப்படின்னு. இந்த டான்ஸ் பார்த்திருக்கோம், டான்ஸ் ஆகிறப்ப ஒரு அம்மா ஒரு நடுவில் இருந்தது டான்ஸ் ஆகிட்டே இருக்கா. அதுவும் வெள்ள பட்டுதான் புடவை கட்டிட்டு டான்ஸ் ஆடுறான். இங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எல்லா போல வந்து சிவப்பான கலர் மேல பண்றான், கருப்பான கலர் பண்றான், நீளமான கலர் பண்றான். இந்த புடவை முழுக்க எல்லாமே நீளமா தெரியும். இப்ப உள்ள இருக்க அந்த அம்மா கட்டிட்டு இருக்கக்கூடியதான புடவை வெளுப்பா கருப்பா நீளமா சிவப்பா ஏறி கொண்டு பார்க்கலாம். அப்ப வெளுப்பா இருந்த போதும் உங்களுக்கு வெளுப்புன்னு தெரியல. நீ என்ன நினைக்கிறேன் கலர் டக்கு டக்குன்னு மாறுறது சார், அப்படி ஒரு புடவை கட்டிட்டு இருக்கான். சமயத்துக்கிட்ட எல்லாமே மாறுறது சார், அது மாறிட்டே இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என்ன குழந்தை என்ன பண்ணலாம் வச்சுக்கேன், பெரியவாளுக்கெல்லாம் தெரியும் நடக்கிறதுனா பாக்குறாங்க. ஆனா டக்கு டக்குன்னு மாறுறது அப்ப என்ன விவகாரம், எப்ப எது மாறுகிறதோ அது மாறும் சுபாவம் உள்ளதுங்கிற கருத்தை நினைக்கிறதான். அதே மாதிரி நாமும் ஒரு கண்ணுக்குள்ள சந்தோஷமா இருக்கும், ஒரு கண்ணுக்குள்ள துன்பமா இருக்கும், ஒரு கண்ணுக்குள்ள லேசியா இருக்கும், ஒரு கண்ணுல வேகமா சுறுசுறுப்பா இருக்கு. ஒரே மாதிரி இருக்கா பார்ப்பட ஒரு நாள் ரொம்ப சொல்றோம், அது பண்ண உலகத்தையே மாற்றி வைக்கிறோம். அடுத்த நாள் அதனே சொல்றோம், யார் எப்படி போனா என்னத்த உங்க காரியத்தை வந்து கழிச்சு அறிவிட்டார் உங்க திருக்காது என்ன அறிவியல் எடுத்துக்கொண்டு எனக்கு புரியல. ஒரு மனிதனே ஒரே விஷயத்தில் மாற மாறுற விஷயங்கள் தான். அப்ப என்ன சொல்ற, நாம என்கிறது மாறுகிறதா மாறாது. அதுல ஒரு மாறுதலும் இருக்கா இல்ல மாறுதலும் இல்லாம இருக்கா?
இது தன்னுக்கு அது மாறக்கூடியதாகவும் இருக்கலாம், இல்ல அது மாறுறபடி காணப்படுறதாகவும் இருக்கலாம். நமக்காடுற பெண்ணு அவளுடைய ட்ரெஸ் கலர் மாற்றாமலும் இருக்கலாம். ஒரே கலரா இருந்தபோதும் வெவ்வேறு கலரா இருக்கா போலையும் காணப்படலாம். இதனால உபாதியினர் மேல விழக்கூடியதான ஒரு கலர்னால இல்ல உடனே மாறக்கூடியதாகவும் இருக்கலாம். அப்படியே வருதோ இல்லையோ என்ன பண்ண போறீங்க? இந்த கம்ப்யூட்டர் யுகம் வந்து அப்படித்தான். கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல மாறிட்டே இருக்கிற வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். ஒரே மாதிரிதான் இருக்கணும், ஒரே மாதிரிதான் இருக்கணும். அப்படி அரேஞ்ச்மெண்ட் இருப்பாங்க. அதே மாதிரி ஏதோ எத்தனை ஏஜென்சினால மாறலாமோ இல்லையா? இப்ப எப்படி இங்க ஒரு சந்தேகம் உள்ள இருக்கக்கூடியதான மனநிலக்கூடியதான திறமை அமைச்சற்ற ஒரு அசைவுகளும் ஒரு மாறுதலும் இல்லாததா, ஆனால் இருக்கிறாமல வேற எதனாலேயோ காணப்படுகிறதா, இல்ல அதனாலே மாற்றதா என்ன இருக்கலாமோ? அதனால சந்தேகம் இப்படியாக கூட்டத்தா தீட்டு சாமித்தையா கங்குருவாதா முதல்ல குரு இருக்கிற இந்த இடத்துல இதுவா அதையா டவுட்கார எனக்கு என்ன சொல்லணும்? அப்பா இப்படித்தான் இருக்கு, இல்ல அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதான் தெளிவதற்காக இப்படியா அப்படியா ஏதோ ஒண்ணு சொல்லணும். இப்படி சொல்லிட்டோம்னு வச்சுங்களேன், அப்ப என்ன தெரியுமோன்னா நீங்க வந்து அந்த மனிதனை யோசனை பண்ணக்கூடியதான கதாட்சியை நிறுத்திவிட்டு பால் வெளுப்பா கருப்பா அப்படின்னு கத்தனு கேட்டா வெளுப்பா அப்படின்னு கரும்பு போயிட்டான். ஆனா இவர் என்ன சொல்ற, நான் இன்னைக்கு வெளுப்புன்னு சொல்லி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டு நிறுத்தி விடலாம். ஆனா உங்களுக்கு நாளைக்கு இது ஏன் வெளுப்பா காணப்படுகிறது எனக்கூடியதான யோசனை பண்ணக்கூடியதான கட்டாட்சியை தோன்றணும். உங்களுடைய காட்ட சிந்தனை பண்ணணும் இல்லையா? அதெல்லாம் அழகு. அதுவும் சந்தேகான்னு சொன்னா சந்தேகம்னு சொன்னா உனக்கு இந்த சந்தேகம் ஏன் வந்தது? அதுவும் இப்படிப்பட்ட சந்தேகமே வந்து இருக்கப்படாதுப்பா சொல்லப்பட்டாக்கலாம். ஏன் அப்படிங்கிற சின்ன வயசுல நீங்க படிக்கவே இல்லை, அப்பதான் பிறந்திருக்கேன். ஒரு வருஷம் 4 மாசம் ஆச்சு. அப்பவும் நான் தானே சொல்றேன். எஸ்எல்சி பாஸ் பண்ணி 3 வருஷம் பாஸ் பண்ணி டிகிரி வந்த கூட அப்புறம் நான் தானே சொன்னேன். டிகிரி மாத்திக்கலாம் நானே இல்ல. கல்யாணம் ஆனது அப்பவும் அதேதானே நானு பெரிய விஷயம் வந்து அமெரிக்காவுக்கு போனாலும் ஒரு 10 கோடி சம்பாதிச்சேன். இப்போ நான் தானே சொல்றேன். உங்களை நீங்க நான் எப்பொழுதுமே சொல்லிட்டு இருக்கேன். இவ்வளவு மாறுதல் வந்திருக்கு. ஒரு காலம் அம்மா பக்கத்துல போயிட்டு அப்படியே ரொம்ப தீவிர கேட்டுட்டு இருக்கேன். கடுப்பான குழந்தைங்க வளர்த்தாங்க. கல்யாணம் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஆசிக்காரி சொன்னதான் கட்டான். அம்மா வேண்டாம், அப்பா வேண்டாம், ரொம்ப பிடிச்சிருக்கேன் சொன்னா தப்பா இல்லை. அதுக்கு சொல்லிட்டு கேட்கக்கூடாதுன்னு யாரோ சொன்னாலும் இல்லை, ஒன்றும் சொல்லுங்க. எது கர்மமோ அது கேளுங்க. மனுஷனை கேட்கக்கூடாதுன்னு சொல்ல நான் வச்சுட்டோம். அப்ப விவகாரம் நடங்க. இது ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நடங்க மாட்டு கொண்டு சொன்னாலும் இல்லைன்னா சாப்பாடு கிடையாது. ஆமா நீங்க எதை சொன்னாலும் வயிற்று சாப்பாடு போட்டுட்டான். எல்லா சமயத்திலும் நான் அந்த அனுப்ப சொல்றேன். மாறேங்கிறீங்களா? ஒவ்வொரு சமயம் எத்தனை ஏஜென்சி கண்ணாரோட மாறுதல் சரீர மாறினாலும் மாறேங்கிறேன். உனக்கு எதுனால டவுட் வந்தது சொல்லுப்பாரு அப்படின்னு கண்குருவாக நம்பிக்கை சம்சயா தவ சம்சயா உனக்கு இந்த டவுட்டே வந்திருக்கப்படாத. ஏன்னா எதேகம் பிரத்யான நியமேன அசேஷதா உபலப்தேன அபரிணாமித்வ கூட்டஸ்தத்வ சித்தம். உள்ளூர இருக்காரு யார் இவர்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அவர் அறிவு வடிவமாகத்தான் இருக்கார். கண்ணு பார்க்கும்பொழுது கண்ணை பார்க்கறதுன்னு சொல்றார். கண்ணு பார்க்காத சமயத்துல கண்ணு பார்க்கலேன்னு சொல்றார். தூங்கி எழுந்தது நீங்க பார்த்தீங்களோ தூக்கம் டைம்ல ஆனா கண்ணை ஓட்டில தூங்கிடுங்க. என் கண்ணு பார்க்கலேங்கிறோம். உங்க கண்ணு பார்க்கலேங்கிறது யார் கருப்பட்டு சொன்ன
கண்ணு பாக்குறதுல உங்க கண்ணு பார்க்கிறது யாரு சொன்ன உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தெரியுது? ஏண்டா இதை பார்த்து கொண்டு குழந்தை இன்னும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். நான் வந்து தெரியாத கேள்வி கேட்கல. அதுதான் என்ன சொல்றேன், இந்த அனுபவத்தை பேசிட்டோம். நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நம்ம யோசனை பண்றதை என் கண்ணை பார்க்கிறதா இல்லையா என்ற பார்க்கிறவன் ஒருவன் உள்ள இருக்கான். பக்கத்திலே 2 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கோம். அவர் சேர்ந்து உங்களை பத்தி பேசலான்னு இவர் சொல்றார். எனக்கு வந்து கேட்கலையே இல்லை, ஐயோ உனக்கு காது ஏதோ ஆயிருக்கு. பக்கத்துலதான் இருக்கும். அங்க கேட்கறது இவர் கரெக்டா இந்த வார்த்தை சொல்லிட்டு இருக்கான்னு சொல்றான். இவருக்கு கேட்கல. அது என்ன அர்த்தம்? ஆத்மா வித்தியாசம் இல்லை. இவரும் உயிரோட தான் இருக்கார், அவரும் உயிரோட தான் இருக்கார். பெரிய விவகாரம் சூக்ஷ்மத்துல வித்தியாசம். இது நம்ம புரிஞ்சுக்கிறோமா இல்லையா? அப்ப உள்ள இருக்கிறவன் உங்களுக்கு கேட்கறது எனக்கு கேட்கலன்னு எனக்கு கேட்கலேங்கிறது யாரோ ஒருத்தர் சொல்றாரோ இல்ல. இது கவனிச்சுடா நீங்க பிறந்தது எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்கிற என் கண்ணை கவனிக்கிற ஒருத்தர் இருக்கார், என் காலை கவனிக்கிற ஒருத்தர் இருக்கார், என் கையை கவனிக்கிற உள்ளூர் ஒருத்தர் இருக்கார். எனக்கு இங்க வழி அங்க வழி இல்ல சொல்றேன். நம்ம உடம்புல எத்தனை நரம்பு இருக்கு, எத்தனை பதார்த்தம் இருக்கு நமக்கு தெரியாது. சாப்பிட்றதுதான் கணக்கு இத்தனை எலும்பு இருக்கு, அத்தனை சின்ன எலும்புதான் தெரியல. நமக்கு என்ன சார் எங்க வலிக்காலும் வலி ஒண்ணுதான். சரி, சின்ன எலும்புன்னா காதுக்குள்ள ஒண்ணு இருக்குன்றான். பெரிய ஓடிட்டே இருக்கு போய் அப்படின்ட்டு இது ரொம்ப நீட்டுங்கிறான். இதெல்லாம் படிக்க நமக்கு ஒன்றும் தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியாது, எங்க வலிக்காலும் காசு மட்டும் கட்டுறான். இது மட்டும் தெரியும். அப்ப உங்களுக்கு வலிக்கிறதான்னு சொல்ற ஒருத்தர் இருக்கான். அது வந்து ஒரு வலியிலே வச்சுக்கிறேன், நம்ம தேவைகளை கவனிக்கிறதே இல்லை. இப்பெல்லாம் டாக்டர் போய் கொலஸ்ட்ரால் இருக்கிறோம். இந்த பழையெல்லாம் கொலஸ்ட்ரால் யாராவது தெரியுங்களா? அது பார்த்து 1000 2000 இதோட கவனிக்கவே இல்லை சார். கடையில தான் போயிட்டாங்க. கொலஸ்ட்ராலோட 95 வயசு இருந்தவனும் இருக்கான், ஒன்றும் இல்லாம போட்டவர்களே மேல விட்டவனும் இருக்கான். கவனிக்கவே இல்லை. இப்ப 5 வயசா இருக்குன்னா சுகர் டெஸ்ட் எடுத்துக்கோ அதுல இருந்து கால ஆரம்பிச்சது. அனாதாவாது ஏறிக்கா இறங்கி அது இறக்கா ஏறி காரணமாது ஏறிக்கா இறங்கிக்கா ஏறாம. ஆனா இவர்களுக்கு பின்னால ஒரு சொற்கம் பார்த்தேன்னா அவனை பத்தி கவனிச்சா, அவனை பத்தி நீங்க கவனிக்க தொடங்கிய நிலையானால் நீங்க சொல்லக்கூடியதான் அத்தனை ப்ராப்ளம் ரிசல்ட் ஆயிடு கேட்பா உங்களுக்கு என்ன தம்பி. அதுல சந்தேகம் டவுட் இருந்ததுன்னா ரீசன் ஃபார் தி டவுட் சொல்லணும். அப்பதான் எப்ப ரீசன் அனலைஸ் பண்ணீங்கன்னா ப்ராப்ளம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு டவுட் வந்ததுன்னா சந்தேகம் வந்தது இல்லையா, சந்தேகம் வந்ததுன்னு ஐடென்டா இருக்கக்கூடாது. ப்ராப்ளம் வந்ததுன்னா ப்ராப்ளத்தை பத்தி ஒண்ணும் சொல்லக்கூடாது. இந்த ப்ராப்ளம் எங்க இருந்து எமனேட் ஆச்சு, எப்ப பார்த்தோம், இது ஏன் இப்படி வந்துருக்கு, இது பேசிக் ரீசன்ஸ் பின்னால என்னன்னு கவனிக்க தொடங்கிட்டேன்னா ப்ராப்ளம் ஓடி போயிடும். சொல்லிடும் உங்கள்கிட்ட இருக்கு. எல்லா ப்ராப்ளத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. எல்லா சொல்யூஷனும் உங்க மனசே கொடுக்கும். உங்க மனசுக்கு அவ்வளவு சக்தி இருக்கு. அது யாரு கொடுத்திருக்கார்? உள்ள இருக்கிற ஆத்மா கொடுக்கும். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்ல போற இதை நான் கவனிக்கும்.